மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா எதுக்கு? அடவாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு? பச்சை கிளிகள் தோளோடு பட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. அந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம். அடிபூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம். வெயிலின் சுத்தம் ஆனந்தம், மழையின் சத்தம் ஆனந்தம். அடமழையில் கூட சாயம் போகா வானவில் ஆனந்தம். வாழ்வில் நூறானந்தம், வாழ்வே பேரானந்தம். பெண்ணை தர எழுதும் சுயஜரிதம், அதில் அன்பே ஆனந்தம் ஆனந்தம். பச்சை கிளிகள் தோளோடு பட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை. Dada, Dadi, Nana, Nani, welcome to our school. Dada, Dadi, Nana, Nani, welcome to our school. तुम भी खुश हो, हम भी खुश हैं, खुश है सारा स्कूल. तुम भी खुश हो, हम भी खुश हैं, खुश है सारा स्कूल. मेरी इस जिंदगी में आप बड़े अनमोल. मेरी इस जिंदगी में आप बड़े अनमोल. हमको अच्छे लगते हैं
आपके मीठे बोल हमको अच्छे लगते हैं, आपके मीठे बोल। दादा दादी नाना नानी वेलकम टू आवर स्कूल। दादा दादी नाना नानी वेलकम टू आवर स्कूल। तुम भी खुश हो हम भी खुश हैं, खुश है सारा स्कूल। तुम भी खुश हो हम भी खुश हैं, खुश है सारा स्कूल। मम्मी पापा कभी हमें जो डांट भी देते हैं, मम्मी पापा कभी हमें जो डांट भी देते हैं, दादाजी फिर हमको अपनी गोद में लेते हैं। दादाजी फिर हमको अपनी गोद में लेते हैं। समझाते सहलाते हैं बच्चे ही बन जाते हैं, समझाते सहलाते हैं बच्चे ही बन जाते हैं। राजा रानी वाले फिर किस्से हमें सुनाते हैं, राजा रानी वाले फिर किस्से हमें सुनाते हैं। दादा दादी नाना नानी वेलकम टू आवर स्कूल। दादा दादी नाना नानी वेलकम टू आवर स्कूल। तुम भी खुश हो हम भी खुश हैं, खुश है सारा स्कूल। तुम भी खुश हो हम भी खुश हैं, खुश है सारा स्कूल। My grandpa is a tailor. My grandpa is very cute. They are
அவங்க 2 பேரையும். எனக்கு நான் கன்னியாகுமரி போனோன்னா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் விளையாடுவேன். அதுக்கப்புறம் நான் வந்து காரோட வச்சு விளையாடுவேன். ஹாப்பி கிராண்ட் பேரண்ட்ஸ் டே அம்மா அப்பா தாத்தா. Music and art and a friend have prepared a special subject for you. Let's sit down and enjoy the melody sweet. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. Grandpa, grandma, grandpa, grandma. This song is for you. This is for you. You are the best. I love you so much. You are the best. I love you so much. Bedtime story, moral value, so much of fun, so much of fun. I love you, Grandpa. I love you, Grandma. Be with me, always hold my hand. Be with me, always hold my hand. You are so kind, you are so nice. I really love you. It's all about the baby. Grandma, 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 grandma. Thank you, Grandma. Thank you, Grandma. Thank you, Grandma. Thank you, Grandma. That was so touching and beautiful and feeling. Now it's time to get from start of the day. Our dear grandparents and themselves feel proud to share a previous memories and experience. That door is open for you. மகிழ்ச்சி. சமாதானம் வேண்டுமோ இல்லத்திலே ஒரு மக்களை காணுவாய் என்று சொன்னது போல மக்களுக்கு பிள்ளைகள் பேர பிள்ளைகள் தான் ஒரு பாட்டு தாத்தாக்கு வரணும். அந்த உலகமே அந்த பிள்ளைகளோட பேசுறது அந்த காலத்திலே சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா பாட்டி கதை சொல்லுவாங்க, தாத்தா பட்டம் வாங்கி கொடுத்தாங்க சொல்லுவாங்க இல்லையா. பேர பிள்ளைகள் செல்ல கொடுத்த பிள்ளைகள் என்ன செய்யும், நம்ம கலப்போம். அதே போல பேர பிள்ளைகள் ஸ்கூல்ல இருந்து வந்து நல்லா கலந்து அந்த ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது அந்த அந்த மழை சிரிப்பு அதுதான் எங்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நீங்க இன்னைக்கு தெரியாது ஒரு பழைய பொருட்களை மரத்துல மூட்டை கட்டி வச்சது போல இல்லாம எங்களை இன்னைக்கு கௌரவிச்சு இந்த இடத்துல இந்த பாட்டி தாத்தாவை பெரிய ஒரு விழாவாக நடிச்சிருக்க அந்த பெரிய விழாவான கிழமைக்கு இருந்தது ரொம்ப நன்றி. இந்த ஆசிரியர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நாங்கள் பெரிய தான் சொல்லுவோம். வேற என்னன்னா பிள்ளைகள் நம்ம அந்த காலத்துல 6 வயசுல பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்பதான் ஸ்கூல்ல வந்து நம்ம சேர்ப்போம். அப்படி வந்து சேர்த்தோம் பிள்ளைகள் 6ஆம் வகுப்புல தான் மெல்ல மெல்ல பேச்சு போட்டி பாட்டு போட்டி வந்து நிறைய ஏற்றி வெளியில விட்டு பயந்து வைக்க விடுவோம். 2 வாரத்தை பேசணும். 6ஆம் அன்னைக்கு ஒரு எல்கேஜி படிக்க பிள்ளை 4 வயசு அந்த பிள்ளை என்ன செய்யும் அழகா ஃபுட் காம்படிஷன், வேற என்ன காம்படிஷன், டான்ஸ் காம்படிஷன், பேச்சு போட்டி, எல்லா டான்ஸ் போட்டி, ஓவிய போட்டி, செல்ஸ் காம்படிஷன், இப்படி சின்ன சின்ன காம்படிஷன் 4 வயசுல உள்ள ஒரு நாடகம் நடிக்கிறீங்க. அவ்வளவு ஒரு அந்த ஆசிரியர் பெருமக்கள் அழகா கொண்டு வந்துருக்காங்க. அதுக்காக உங்க நிகழ்ச்சி தாத்தா பாட்டிகள் எல்லாம் வந்து இந்த நிகழ்ச்சி நல்லபடியும் பிள்ளைகளுக்காக இங்க வந்து அழகா எவ்வளவு அழகா இங்க வந்து அமைச்சிருக்காங்க. அவங்களுக்கும் அந்த மேம டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சின்ன குழந்தைகள் நம்ம வீட்டுல வந்து குடும்பத்துல 2 குழந்தைகள் அதாவது ஒரு குழந்தை எடுத்து சொல்லுங்க அதை வந்து எடுத்து வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்கிறோம். ஆனா வந்து இந்த ஸ்கூல்ல வந்து நம்ம வந்து 4 வயசு ஆனாங்க ஸ்கூல்ல வந்து விட்டுறது அவங்க வந்து
ரொம்ப நன்றி. இந்த பிள்ளைங்களை எல்லாம் நல்ல முறையில் வழிவகுத்து அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல ஒழுக்கத்தையும் பெற்றோர்களுக்கு எப்படி நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் கொடுத்து அந்த பிள்ளைகளை நீங்க என்கரேஜ் பண்ணி ஸ்கூல்ல தான் உட்கார வசிப்பாங்க. அவங்க இவ்வளவு தூரம் வழிநடத்தி வருகிற ஆசிரியர் பெருமக்களுக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் சேர்ந்து கரஸ்பாண்டன்ட் மேடமே ஆசிரியர் பெருமக்களுக்கு எல்லாரும் ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. இனிய காலை ஒரு அருமையான நிகழ்ச்சி. நம்முடைய மூலாளர்களை மரியாதை இருக்கின்ற வகையில் சிறு குழந்தைகளுக்கு தாழ்வுடைக்கு அடுத்தபடியாக நம்முடைய தாத்தா பாட்டியுடைய அனுபவங்களை பகிர்ந்து என்னுடைய தலைவர் பேசுகிறேன் சொன்னாங்க. நம்முடைய அனுபவங்களை நம் வாழ்க்கை தந்ததையை நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம், கொடுக்க வேண்டும். அதுபோல இந்த பள்ளியுடைய கல்வி முறையும் ஒரு சிறந்த முறையில் இருக்கின்றது. பள்ளியுடைய பெயரே அவரா இன்டர்நேஷனல் ஸ்கூல், மாடல் ஸ்கூல். ஆனால் நம்ம சுத்தமாக எய்ம் வச்சுருக்காங்க. எய்ம்னாலே நம்ம சொல்றது எய்ம், ஒரு ஆளுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கணும். நம் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற வேண்டும், நம்முடைய வாழ்க்கை நல்ல வாழ வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு நாம் படித்தால் கண்டிப்பாக அது நல்ல அது குழந்தைகள் நம்மிடம் இருக்கக்கூடிய நேரத்தை விட ஆசிரியர்களுடைய அரவணைப்பில் இருக்கிற நேரம் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இந்த வாரத்துடைய குழந்தைகளுக்கு பொதுவறிவும் கல்வியையும் கொள்வதுடன் அவர்கள் ஊக்கப்படுத்தி இந்த சமுதாயத்தில் சிறந்த மாணாக்கரை கடவுளை பேசுவதை இந்த வரக்கூடிய கடவுளை இலக்கிய விஞ்ஞானி மறைந்த ஜனாதிபதி அப்துல் கலாம் அரசு பள்ளி படித்தவர் இந்த பள்ளியில் படித்தேன் என்று கூறுகின்ற ஒரு பெருமை அந்த பள்ளிக்கு இருக்கின்றது. அதுபோல இங்கு படிக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் தன்னுடைய வருங்காலத்தில் சிறந்த விஞ்ஞானிகளாகவும் அறிஞர்களாகவும் சிறந்த சமுதாய ஆர்வலர்களாக இருக்க வேண்டும். எந்த பள்ளியில் படித்தால் குறிக்கோளை எதிர்காலம் கொண்ட எய்ம்ஸ் பள்ளியில் படித்தவர்கள் அந்த மாதிரி குழந்தைகள் கூறிய அளவிலே திறமையான மாணவர்கள் உருவாக்குவதற்கு இந்த ஆசிரியர் நல்ல தங்களை தயார்படுத்தி வருகின்றார்கள். இதுபோல இந்த முன்னாலும் நல்ல முறையில் குழந்தைகளை ஒழுக்கத்தோடும் பண்போடும் சீரோடும் சிறப்போடும் அழகாக முறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாம் ஏற்கனவே அவர்கள் நன்றி கண்டிருக்கிறோம். காரணம் இப்போ இருக்கிற விஞ்ஞான முறையிலே நம் குழந்தைகளை பார்ப்பதற்கு அவங்க தயாராக இல்லை. அந்த சமயத்தில் கூட அந்த குழந்தைகளை அரவணைத்து நல்ல அறிவுரை கொண்டு வளர்க்கின்ற இந்த எய்ம்ஸ் பள்ளியுடைய நிர்வாகங்களுக்கும் ஆசிரியர் குழந்தைகளுக்கும் என்னுடைய பேரண்ட்ஸ் உடைய சார்பாக மனமாக அறிவிக்கப்படுகிறார்கள். இந்த பள்ளியினுடைய பேராசிரியர்கள், டீச்சர்ஸ்கள், என்னை போல உள்ள தாத்தா பாட்டிகள் அனைவருக்கும் காலை வணக்கம். எங்க குழந்தைகள் நாளைக்கு தான் வந்திருக்கீங்க ஸ்கூலுக்கு. என்ன அழகா பேசுறாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. மகிழ்ச்சினா மகிழ்ச்சி தான். ரொம்ப நல்லா இருக்கு. டான்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. என்னுடைய பேரம் பேத்திகளெல்லாம் நான் ரொம்ப பார்த்து ஒரு மாசம் ஆயிட்டு இன்னைக்கு பார்த்ததும் மிக மகிழ்ச்சி. மகிழ்ச்சினா மகிழ்ச்சி. இது ஒரு எடுத்துக்காட்டு எப்படின்னா நம்ம பிள்ளைகளை எவ்வளவு அன்போடும் கட்டுப்பாடையோடு நம்ம வளர்த்தோம். ஆனா அதே கட்டுப்பாடு நம்ம பேர பிள்ளைகிட்ட நம்ம காணிக்க முடியல. அவ்வளவு ஒரு சந்தோஷம் பிள்ளைகளை பார்த்ததும். அதனால அதெல்லாம் சமாளிச்சு ஒரு ஆசிரியர்கள் அவங்க வழிநடத்துறாங்கன்னா அது பெரிய விஷயம். இது நான் என்ன சொல்றதுக்கே தெரியல. எதிர்பார்க்க எழுந்து நீங்க இந்த ப்ரோக்ராம் கொடுத்த போல தாய்லாம் தந்தைகளுக்கு தான் நான் இங்க என்ன செய்யறோம், ஒரு கவுன்சிலிங் கொடுக்கலாம். தாத்தா பாட்டிகிட்ட கதை சொல்றதுக்கு பாக்குறதுக்கு அலோவ் பண்ணலாம். அதெல்லாம் நிறைய பெற்றோர்கள் தவிர்க்கிறாங்க. அதை நீங்க என்ன செய்யணும், சொல்லி கொடுக்கலாம். மற்றபடி நிகழ்ச்சி Celebrate
ஏற்பட்டது. இங்குள்ள பெரியவர்களுக்கு அதனால் குழந்தைகளிடம் அம்மா கோபத்தை வெளிப்படுத்துகிறார். அப்பா நான் அழைத்து வருவதாக கூறுகிறார். குழந்தைகள் மகிழ்ச்சியாக பள்ளிக்கு செல்கின்றனர். காட்சி 4 மீண்டும் பள்ளியில். பெற்றோர்கள் தாத்தா பாட்டி குழந்தைகள் என மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். Grandparents are the roots of every family. கவனிப்பதும் ஒவ்வொரு குடும்பத்தின் கடமை. Happy Grandparents Day. பாட்டி வசிக்கும் வீடு கோயிலாட்டம் இருக்கும். அவங்க ஊட்டி வளர்க்கும் அன்பு பாசம் தேனை விடவும் இனிக்கும். பாட்டம் பாட்டி உறவிருந்தா புல்லும் மலைய வளைக்கும். அவங்க போட்டு வச்ச பாசவித சூரியனில் முளைக்கும். பாடுற எம்பாட்டு பாட்டி தந்த ஆசிங்க, ஓடுற தண்ணியில படியாது பாசிங்க. தனிமரம் தோப்பாக ஆகாது யோசிங்க, தனிமரம் தோப்பாக ஆகாது யோசிங்க. தாத்தா பாட்டி வசிக்கும் வீடு கோயிலாட்டம் இருக்கும். அவங்க ஊட்டி வளர்க்கும் அன்பு பாசம் தேனை விடவும் இனிக்கும்.
கருவா புடிச்சு புடிச்சு காப்பு காய்ச்ச கை எனக்கு கல்லு நெல்லு உமிய நீக்கி போடச்சு தருமே நொய்யி உங்களுக்கு புதுசு வாங்கி பூத்து வரும் தை எனக்கு பொக்கிசமா தெரியும் எங்க பாட்டி சுருக்கு பை நடவண்டி பழகையில நிழல போல வருவா நடவண்டி பழகையில நிழல போல வருவா வெத்தல போடும் போது காம்ப கிள்ளி தருவா நாலடி நான் நடந்தா நெத்தி வேர்வ வழிப்பா காலடி மண்ணெடுத்து கண்ணாறுதான் கழிப்பா வெயிலும் மேல பட்டா முந்திய வச்சு தடுப்பா மழை வந்தாக்க சாக்கு பையில பொங்காட செஞ்சு கொடுப்பா பொங்காட செஞ்சு கொடுப்பா தாத்தா பாட்டி வசிக்கும் வீடு கோயிலாட்டம் இருக்கும் அவங்க ஊட்டி வளர்க்கும் அன்பு பாசம் தேனை விடவும் இனிக்கும் நாம் பொறக்க பிரசவத்தை பாட்டி தானே பார்த்தா நான் 8 கட்ட பாடுவேன் இமய போல காத்தா வரவரிசி கஞ்சி ஊட்டி வக்கணையா வளர்த்தா என்ன கம்மங்கூழ குடிக்க வச்சு ஆளாக்குனா கருத்தா பொங்கால விளையாட தாத்தா போல யாரு பொங்கால விளையாட தாத்தா போல யாரு என்ன குண்டாம்பு தூக்கிக்கிட்டு அசைஞ்சு போகும் தேரு அம்பாரி நாயரும் ஆட மரத்தை பாரு அட அது எங்க தாத்தாவானே வேற யாரு கூறு அனுபவத்தில் மூத்தவங்கள அரவணைக்க வேணும் 7 பொறப்பு எடுத்தாலும் தாத்தா பாட்டி வேணும் அவங்க அன்பு பாசம் வேணும் தாத்தா பாட்டி வசிக்கும் வீடு கோயிலாட்டம் இருக்கும் அவங்க ஊட்டி வளர்க்கும் அன்பு பாசம் தேனை விடவும் இனிக்கும் பாட்டம் பாட்டி உறவிருந்தா புல்லும் மலைய வளைக்கும் அவங்க போட்டு வச்ச பாசவித சூரியனில் முளைக்கும் பாடுற எம்பாட்டு பாட்டி தந்த ஆசிங்க ஓடுற தண்ணியில படியாது பாசிங்க தனிமரம் தோப்பாக ஆகாது யோசிங்க தனிமரம் தோப்பாக ஆகாது யோசிங்க தானா நானே நானா நானே தானா நானே நானா தானா நானே தந்தா நானே தானா நானே நானா தானா நானே நானா நானே தானா நானே நானா தானா நானே தந்தா நானே தானா நானே நானா வசிக்கும் வீடு கோயிலாட்டம் இருக்கும் அவங்க ஊட்டி வளர்க்கும் அன்பு பாசம் தேனை விடவும் இனிக்கும் ஆட்டம் பாட்டி உறவிருந்தா புல்லும் மலைய வளைக்கும் அவங்க போட்டு வச்ச பாசவித சூரியனில் முளைக்கும்
பாடுற எம்பாட்டு பாட்டி தந்த ஆசிங்க ஓடுற தண்ணியில படியாது பாசிங்க தனிமரம் தோப்பாக ஆகாது யோசிங்க தனிமரம் தோப்பாக ஆகாது யோசிங்க தாத்தா பாட்டி வசிக்கும் வீடு கோயிலாட்டம் இருக்கும் அவங்க ஊட்டி வளர்க்கும் அன்பு பாசம் தேன விடவும் இனிக்கும் கருவா புடிச்சு புடிச்சு காப்பு காய்ச்ச கை எனக்கு கல்லு நெல்லு உமிய நீக்கி போடச்சு தருமே நொய்யு உங்களுக்கு புதுசு வாங்கி பூத்து வரும் தை எனக்கு பொக்கிசமா தெரியும் எங்க பாட்டி சுருக்கு பை நடவண்டி பழகையில நிழல போல வருவா வச்சு தடுப்பா மழை வந்தாக்க சாக்கு பையில பொங்காட செஞ்சு கொடுப்பா பொங்காட செஞ்சு கொடுப்பா தாத்தா பாட்டி வசிக்கும் வீடு கோயிலாட்டம் இருக்கும் அவங்க ஊட்டி வளர்க்கும் அன்பு பாசம் தேன விடவும் இனிக்கும் பிறக்க பிரசவத்தை பாட்டி தானே பார்த்தா நான் 8 கட்ட பாடுவேன் நீ இமய போல காத்தா பரபரிசி கஞ்சி ஊட்டி வக்கணையா வளர்த்தா என்ன கம்மங்குழ குடிக்க வச்சு ஆளாக்கு நான் கருத்தா உங்கால விளையாட தாத்தா போல யாரு வேணும் தாத்தா பாட்டி வசிக்கும் வீடு கோயிலாட்டம் இருக்கும் அவங்க ஊட்டி வளர்க்கும் அன்பு பாசம் தேன விடவும் இனிக்கும் பாட்டம் பாட்டி உறவிருந்தா புல்லும் மலைய வளைக்கும் அவங்க போட்டு வச்ச பாசவித சூரியனில் முளைக்கும் பாடுற எம்பாட்டு பாட்டி தந்த ஆசிங்க ஓடுற தண்ணியில படியாது பாசிங்க தனிமரம் தோப்பாக ஆகாது யோசிங்க தனிமரம் தோப்பாக ஆகாது யோசிங்க தானா நானே நானா நானே தானா நானே நானா தானா நானே தந்தா நானே தானா நானே நானா தானா நானே நானா நானே தானா நானே நானா தானா நானே தந்தா நானே தானா நானே நானா
விடவும் இனிக்கும். ஆட்டம் பாட்டி உறவிருந்தா புல்லும் மலைய வளைக்கும். அவங்க போட்டு வச்ச பாசமித சூரியனில் முளைக்கும். பாடுற எம்பாட்டு பாட்டி தந்த ஆசிங்க, ஓடுற தண்ணியில படியாது பாசிங்க. தனிமரம் தோப்பாக ஆகாது யோசிங்க, தனிமரம் தோப்பாக ஆகாது யோசிங்க. தாத்தா பாட்டி வசிக்கும் வீடு கோயிலாட்டம் இருக்கும். அவங்க ஊட்டி வளர்க்கும் அன்பு பாசம் தேன விடவும் இனிக்கும். Such a beautiful memory. Truly, Mamanteka. Memory not forever. Now comes the most joyful part, the gifting moment. Our children would like to express their love by presenting the small tokens of the appreciation to their beloved grandparents. தத்தி தத்திக்கா தத்தை மொழி பேசும் தங்க கிளிகள் நாமல்லோ. நாங்களெல்லாம் ஒரு உயிர்தான், நடந்து வந்தால் ஓர் நிழல்தான். நாம் சிரித்தால் மெல்லிசைதான். தத்தியத்திக்கான் அத்தை மடி மேலே ஆடிக்கிடந்தான் சுகமல்லோ. தத்தி தத்திக்கான் தத்தை மொழி பேசும் தங்க கிளிகள் நாமையோ. கொட்டும் மழையில் கொடிகளாய் நனைகிறோம். திட்டும் அன்னை சேலையில் ஒளிகிறோம். எட்டும் கிளை மேல் அணில்களாய் திரிகிறோம். தட்டும் கதவை அன்பினால் திறக்கிறோம். தாலாட்டும் சத்தம் மட்டும் வீட்டில் ஓய்வதில்லை. வயதான எல்லோருமே இன்னும் சின்ன பிள்ளை. ஆனந்தம் என்பதன் அர்த்தமும் நாமல்லோ. அத்தியத்திகா அத்தை மடி மேலே அடிக்கிடந்தா சுகமல்லோ. தத்தி தத்திகா தத்தை மொழி பேசும்
students and teachers, to grandfather who photos listen, teaching. எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொக்கி போகுமே எங்கள் வீட்டில் பூத்தாலே பூவின் நாயுள் கூடுமே இரண்டு கண்கள் என்றாலும் பார்வையில்